இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தை வெகு நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து அது நடைபெறாமல் என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடந்து விடாதா என்று ஒரு நன்மைக்காக எண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் கூறுகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ, ஆனால் இந்த செய்தியை கேட்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கூறுகிற நற்செய்தி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கூர்மையானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா 43 18-19 கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். இனிமேல் நீங்கள் கடந்து போன நாட்களில் நடந்தவைகளை நினைத்து நினைத்து நீங்கள் கலங்கி நிற்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக மாறும்.